சென்னை கொட்டிவாக்கத்தில் 60 சவரன் நகைகளை திருடி சென்று நேபாளம் தப்ப முயன்ற தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்போம். சரவணகுமார், வணக்கம். கைது செய்யப்பட்ட நபர்கள் யார்? இவர்கள் எப்படி பிடிபட்டனர்? விவரங்கள் என்ன? சென்னை கொட்டிவாக்கம் லட்சுமண பெருமாள் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் மகேஷ்குமார். ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவருடைய குடும்பத்தினர் அனைவருமே கொட்டிவாக்கத்தில் வசித்து வருகிறார்கள். இந்த நிலையில அவருடைய வீட்டுல கடந்த 22 மார்ச் மாதம் 22ஆம் தேதி இவருடைய மூத்த மகள் மூலமாக நேபாள் நாட்டைச் சேர்ந்த ரமாஸ் என்பவர் மற்றும் அவருடைய மனைவி வினிதா இவருடைய குடும்பத்தினருடன் இவருடைய வீட்டிற்கு வேலைக்காக வந்திருக்கிறார்கள். இவருடைய வீட்டிற்கு அருகிலேயே தங்கி இந்த வீட்டில் வேலை பார்த்து இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இவருடைய குடும்பத்தினருடன் மகேஷ்குமாருடைய குடும்பத்தினருடன் வெளியூர் சென்றுவிட்டு திரும்பிய நிலையில அவர் வீட்டில் இருந்த 60 சவரன் நகைகள், பீரோவில் இருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து விசாரணை நடத்தியதில் வீட்டில் பணிபுரிந்து வந்த நேபாள் நாட்டைச் சேர்ந்த இந்த ரமாஸ், வினிதா இந்த தம்பதியினர் இந்த நகைகளை எடுத்துக்கொண்டு தலைமறைவானது தெரிய வந்தது. இதனையடுத்து 3 தனிப்படைகளை வைத்து தேடி வந்தார்கள். நேபாள் நாட்டைச் சேர்ந்தவர்கள் நேபாள் நாட்டிற்கு தப்பிச் செல்ல முயன்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தனிப்படை போலீசார் நேபாள் நாட்டிலே இந்த எல்லை ஓரமாக இந்திய எல்லையின் ஓரமாக அங்கங்கே இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அந்த 2 பேரையுமே, இந்த நேபாள் நாட்டைச் சேர்ந்த தம்பதிகள் 2 பேரையுமே கைது செய்து அவர்களிடம் இருந்த ஒரு 60 சவரன் நகை, அந்த நகைகளையும் மீட்டிருக்கிறார்கள். தற்பொழுது சென்னை அவர்கள் இருவரையுமே கொண்டு வந்திருக்கிறார்கள். நீலாங்கரை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.